திவாகர் திவ்யாவை எப்படிலாம் ஹராஸ் பண்ணார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங்கே திவாகருக்கு வந்து பயங்கரமாக அலங்காரம்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. கழுத்தில் மாலை, தலையை சீவி என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பர்ஃப்யூம் போட்டு அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வினோத் வந்து சொன்னார், மாட்டு பொங்கலுக்கு மாடு ரெடி ஆகிடுச்சு, மாட்டுக்கு நாங்கள் ஃபுல்லாக மேக்கப்லாம் போட்டு விட்டாச்சு, கொம்பு மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சும்மா வந்து டீஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலையரசன் நிற்கிறாரு, திவாகர் நிற்கிறாங்க, திவ்யா வந்து மேக்கப் போட்டுட்ருக்காங்க, கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து இவர் வந்து என்னென்னா குனிஞ்சு ஏதோ ஒன்று தேடும்போது இப்படி குனிஞ்சு திவ்யாவோட ஃபேஸை பார்க்குறாங்க. திவ்யாவோட ஃபேஸ் ஃபுல்லாக தெரியணுன்ட்டு குனிஞ்ச திவ்யாவோட ஃபேஸை பார்க்குறாரு. திவ்யா திரும்பியே பார்க்கல, இப்படி நிற்கிறாங்க. கண்ணாடி பார்த்து மேக்கப் போட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஒன்றுனா ஏதோ சொல்லிட்டு இருந்தார். இப்போ திவ்யா எதுக்குமே பதில் சொல்லலை. அவர் பாட்டு கிளம்பி அந்த இடத்த விட்டு போயிட்டார். போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே போயிட்டு கலையரசன் சொல்கிறாரு திவாகர் கிட்ட, இந்த மல்லிகைப்பூ எல்லாம் போட்டாச்சுல, இனி போயிட்டு திவ்யா கிட்டே போய் பாடுங்க, சாமத்தில் வாரேன் நான் சாமந்தி பூ தாரேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சத்தியமாக நான் இதை கலையரசன் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்படி ஒரு வேலையை அவர் பார்ப்பாருன்னு, இதை போய் திவ்யா கிட்டே பாடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே வந்துட்டு இவரும் வராரு, நேராக அந்த ரூம்குள்ளே வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா இவரை பார்த்த உடனே திவ்யா டக்குன்னு செருப்பு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போகிறாங்க. காலி பண்ணிட்டு போன உடனே வந்துட்டு என்ன அந்த பிள்ளை இப்படி ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கேட்குறாரு. கேட்ட உடனே கலையரசன் சொல்கிறாங்க, எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ஒவ்வொரு கண்ணால் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிறது தெரியல. இப்போது நேத்தி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, திவ்யாவை கொஞ்சம் துரத்திட்டே இருந்தார். நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. நேற்று நான் அவ்வளோவா லைவ் பார்க்கல. ஆனால் கடைசி அந்த ஃபன் ஏவி போட்டப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க, எனக்கு திவாகரும் திவ்யாவும் யாராலும் நீங்கள் நிறைய சிரிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டின். உண்மையிலே திவ்யா வந்து திவாகரால் தான் நிறைய சிரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா, வினோத் அண்ணா தான் நிறைய கவுண்டர் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகரும் சிரிக்க வச்சிருக்காரு, வினோத் அண்ணாவும் நிறைய கவுண்டர் போட்டிருக்காங்க. நான் வினோத் அண்ணாவோட கவுண்டருக்கு நான் நிறைய சிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே திவாகர்கிட்ட சொல்லுவாங்க, ஆக்சுவலாக உங்களால் நான் நிறைய சிரிச்சிருக்கேன், இதை நான் அந்த டாஸ்க்குக்காக மட்டும் இந்த பதில் சொல்கிறேன், இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் அப்படின்னோடனே ஏதோ ஏன் பேசலாம்லன்னு பின்னாடியே போவார். இல்லை பேச்சே கிடையாதுன்னு அந்த இடத்த விட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிடுவாங்க. ஜஸ்ட் அந்த டாஸ்கில் உண்மையிலே நான் சிரிச்சிருக்கேன், அதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக நான் உங்களை அக்னாலேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ மார்னிங் இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுறாங்க. அப்புறமா வந்து உட்காந்துருக்கிற இடத்துல வந்துட்டு பிரவீனை வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, யாரோட ஃபேமிலி இன்வால்வ் பண்ணி நீங்கள் பேசவே கூடாது, எப்பயுமே அப்படி பேசாதீங்க, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து திவாகருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலையரசன் போயிட்டு கானா வினோதனை கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பண்ணுறான் திவாகர் வந்துட்டு திவ்யா கிட்ட இப்படி பண்ணாங்கன்னு சொன்னோன்னே, திவ்யாவுக்கு பிடிக்கலைன்னா விட்டுறணும், அவ்வளோதான், அதுக்கு மேலே அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி போயிட்டு திவாகர் கிட்ட வினோத் அண்ணா கிட்ட திவ்யா கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. இதை பாருங்க இப்படி ரொம்ப என்னை ஓட்டுறான் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. வினோத் அண்ணா செகண்ட் என்ட்ரி கொடுக்கும்போது இப்போ அவரும் அதை வந்து இது பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக திவ்யாவுக்கு பிடிக்கலன்னா அவன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.